உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் வந்து ஊற்றிட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் துவையலை நீங்கள் சாதத்தில் போட்டும் பிடிச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், புளிக்குழம்புக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம தண்ணியாக கரைச்சிக்கிட்டோம்னா அதை இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம், இல்லை நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னியை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான சட்னி, இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சட்னி. வாங்க இது எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாமுங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ கோவக்காய் ஒரு சில நேரம் நம்ம வாங்கும்போது கசப்பு டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த கொடிங்களில் வந்து பாம்பு அந்த மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னா அதில் வந்து கசப்பு சுவை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு பாவக்காவை, அதாவது இந்த கோவக்காவை ஒன்று எடுத்து சின்ன பீஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கசப்பு இல்லை அப்படின்னா அந்த காயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கத்தியிலையும் கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் இது. பச்சை வேர்க்கடலைனா வறுக்காத வேர்க்கடலை. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை வந்து இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு தூசியெல்லாம் எடுத்துடலாம், மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கையை வச்சிங்கன்னா சுட்டுரும் கையை. பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுலேயே கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இதுலேயே பாருங்கள் 4 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு இந்த இதில் மாற்றிடலாம். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்னி அரைக்கும் போது, துவையல் அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். 1 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், இது 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி, அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். அதில் நான் வந்து புளி சேர்க்கலை, புளிக்கு பதிலாக தான் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாமே வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த 4 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சின்ன பீஸு, இந்த உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா வறுத்தது, அது இந்த வேர்க்கடலை எல்லாமே போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா துருவிடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த கோவக்காய், தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சு. இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தக்காளி, வெங்காயம் இதுலேயே வந்து தண்ணி இருக்குது.
அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக சட்னி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் வந்து ஊற்றிட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் துவையலை நீங்கள் சாதத்தில் போட்டும் பிடிச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொட்டுக்கிட்ட சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், புளிக்குழம்புக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதே இட்லி தோசைக்கு தண்ணியாக கரைச்சி வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். அருமையான கோவக்காய் சட்னி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. துள்ளி கூட கசப்பே இல்லை, நல்ல மணமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு துவையலை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த துவையல்னு சொல்லாமே நீங்கள் கொடுங்க. அவங்க கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான சட்னி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.